ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கணம் டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம். உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெய்ட் பேட்ச் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வல்லின மிகு இடம் மிகா இடம், அதாவது ஒற்றெழுத்துக்கள் மற்றும் சந்திப்பிழை எண்ணிக்கைக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து இணை எழுத்துக்களும் அதே போல வந்து மயங்கொலிகளும் பார்க்க போறோம். ஸோ இந்த இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இனம் அப்படின்னா பேருன்னு அர்த்தம். அப்போ ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து பேரா வரும். அப்போ எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த எழுத்து பேரா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து ஒரு சவுண்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஒரு சில அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு நடு நாக்கு வந்து மேல் அன்னத்தை தொடரும் போது நம்மளுக்கு சவுண்டு வரும்னு சொல்லுவோம். சில எழுத்துக்களின் பிறப்பிடம் வந்து தலையில் பிறக்கும், ஒரு சிலது வந்து கழுத்தில் பிறக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டகரிஸ் வந்து எழுத்துக்களின் மொழிகளுக்கு நம்ம வச்சுருப்போம், உச்சரிப்புக்கு நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் எதெல்லாம் கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கோ அதெல்லாம் அதுக்கான இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இணை எழுத்து அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். சப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது இணை எழுத்து அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அதில் படிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இணை எழுத்து வந்து 6 வல்லின எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? வல்லினம், மெல்லினம், இடையினம், மொத்தம் நம்மளுக்கு எல்லாமே 6 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் மொத்தம் 6 வல்லின எழுத்துக்களும் அதே போல் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். அப்போ வல்லினத்துக்கு இணை எழுத்து எதுன்னு சொல்லலாம்? வல்லினத்துக்கு இணையினம் வந்து பேர் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வல்லினமான கசட தபர அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? மெய் எழுத்துன்னு இக்கு, இன்னு, இச்சு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ வல்லின எழுத்து இக்கு, இத்து, இட்டு. ஸோ இந்த வல்லின எழுத்துக்களுக்கு எதெல்லாம் பேர் ஆகுது? மெல்லினம் எழுத்து பேர் ஆகுது. அப்போ வல்லினத்தில் நம்ம கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஞனன நமன, ஞனன நமன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கசட தபர. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இது இணை எழுத்து அப்படியே நேராக நம்ம பேர் பண்ணிக்கணும்ப்பா. காவோட இணை எழுத்து, இக்கோட இணை எழுத்து இங்கு அப்படின்னு நம்ம இன்னுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இக்குனா இன்னு. அதே போல் இஞ்சு அப்படின்னா அதோட இணை எழுத்து என்ன வரும்? இச்சு. அதே போல் இதுக்கு இட்டுக்கு வந்து இன்னு. அதே போல் அதுக்கு நேராக நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது இதுதான் வந்து இணை எழுத்துக்கள். அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஒருவேளை நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ இக்கோட இணை எழுத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம், இல்லை வல்லினத்தோட இணை எழுத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ அதே போல் தான் வந்து நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல்னு இருக்குது. இப்போ இதில் எங்கே வல்லினம் வருது? இங்கு அப்படிங்கிற வல்லினம் வருது. அப்போது என்ன சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு? ஸோ வல்லின ஒற்றெழுத்து இல்லைன்னா வல்லின மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்னதான் வரணும்? இடையினம். வல்லினத்துக்கு பேர் என்னது? மெல்லினம் தான் இப்போ பேர். அப்போ வல்லினத்துக்கு இங்குக்கு வந்து நம்ம என்ன போடுவோம்? இக்கு. ஸோ அப்போ வந்து என்ன வரணும்? அங்கே கா தான் வரணும். அப்போது நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, வல்லின மெய்யெழுத்து வந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எழுத்து வந்து மெல்லினமாக தான் இருக்கணும். இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கு பேர் ஆகக்கூடியது என்னது? மெல்லின எழுத்துக்கள் 6 பேர் ஆகுது. இதே போல் தான் எல்லா எக்ஸாம்பிள். இப்போ இஞ்சுக்கு வந்து சா போட்டிருப்பாங்க. அதே போல் இன்னு 3 சொல்லி இன்னுன்னா அதுக்கு வந்து டா. அதே போல் இந்துக்கு வந்து தா. அதே போல் வந்து இன்னுக்கு வந்து ரா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் ஆகுது. அதே போல் இடையின எழுத்துக்கள் 6. ஸோ இடையின அப்போ வல்லினம் மெல்லினம் சொல்லியாச்சு. அப்போ இடையின எழுத்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரே இனம் தான். ஸோ இதுக்கு வந்து பேருங்கிறது கிடையாது. இது வந்து ஒரே இனத்தை சேர்ந்தது. அப்போ இடையின எழுத்து 6 ஒரே இனம், அவ்வளோதான். அதே போல் வந்து குறில் எழுத்து, அதாவது உயிர் குறில் எழுத்துக்களுக்கு எது பேராகும் அப்படின்னு பார்த்தா உயிர் நெடில் எழுத்து பேராகும். ஸோ அதுதான் வந்து அதோட இனம். இப்போ குறில் ஆக்கு வந்து ஆங்கிறது பேரு. அதே போல் இ உ உ ஏ ஏ. அப்போ ஐக்கு வந்து கிடையாது அப்படின்னா ஐ, அதில் வந்து நம்மளுக்கு என்ன வருது? ஈ வருது. ஸோ ஐக்கு வந்து ஈ பேர் ஆகுது. அதே போல் அவுக்கு வந்து ஊ அப்படிங்கிறது பேர் ஆகுது. ஸோ இதுதான் இடையின எழுத்துக்கள் 6. ஸோ இடையின எழுத்து 6க்கு அதே இனம் தான். அதே போல் உயிர் குறிலுக்கு என்னென்ன வருது? அதோட நெடிலே வந்து அதுக்கு பேராக அமையுது. இங்கே வந்து அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு வந்து அப்போ என்ன இணை எழுத்து? ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து. அதே போல் அவுக்கு வந்து நெடில் எழுத்து கிடையாது. ஸோ அது வந்து குறில் எழுத்து கிடையாது. அதனால் அதுக்கு குறிலுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? அந்த ரெண்டுக்கும் குறிலுக்கு வந்து ஊ மற்றும் ஈயை வந்து நம்ம சேர்க்குறோம். அப்போ ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கான குறில் வந்து ஈயாவும், அவு அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கான குறில் வந்து ஊவாவும் நம்ம வந்து சொல்கிறோம். இதுதாங்க இணை எழுத்து. இப்போ இந்த பாடல் வந்து இங்கே தந்திருக்காங்க. இந்த பாடலில் நான் உங்களுக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து
நம்மளுக்கு ஒற்றெழுத்து வருதோ, ஸோ வல்லின ஒற்றெழுத்து வருதோ அந்த வல்லின ஒற்றெழுத்து பக்கத்தில் வர்றது மெல்லின எழுத்தாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஒற்றெழுத்து தானே வந்திருக்கு, அப்போது அது வந்து வல்லினம் கிடையாது. கசட தபர, ஸோ பா வந்து வருது. ஸோ அப்போ அதுக்கு பக்கத்தில் வர்றது என்ன தான் வரணும் அப்படின்னு பார்த்தா மெல்லினமாக தான் இருக்கணும். அப்போ பாவோட இணை எழுத்து நம்மளுக்கு இம்மு தானே, இங்கே எதுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸப்ஷனில் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம என்ன தான் பண்ணுவோம், வல்லின ஒற்றுக்கு பேரா வரக்கூடியது அதோட இணை எழுத்து தான் வந்து பேரா வரும். அடுத்தது ஸோ இதில் எக்ஸப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ வந்துருச்சு. அப்போ இப்போ பக்கத்தில் நம்மளுக்கு இம்மு தான் வரணும். அப்போ பாப்பா அப்படிங்கிற நம்ம எழுவாய்க்கு மட்டும் அதுக்கான மாற்றம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரூலு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை நம்ம போடக்கூடிய அந்த வல்லினம் மெல்லினம் இணை எழுத்துல வந்து அது எழுவாயாக வரும்பொழுது ஒரு சில கேசஸில் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். மீதி எல்லாமே பாருங்க, இஞ்சுனா சா வந்திருக்கு, இந்துனா தா வந்திருக்கு. அதே இப்போ இன்னுக்கு வந்து என்ன வரணும், இந்த இடத்துல 3 சில இன்னுக்கு வந்து நம்மளுக்கு வர வேண்டியது டா வரணும். அப்போ இடம்பெறாத சொல் எது? இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. ஸோ இதில் எது தவறான சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டான், இன்னுக்கு டா வந்துருச்சு. அப்போ 2 சில இன், அதுக்கு வந்து என்ன வரணும், இந்த ரா வந்து வரணும். நம்மளுக்கு சின்ன ரா போட்டிருக்காங்க. ஸோ அதனால இது தவறு. ஸோ அது 3 சில எனக்கு 2 வந்துருச்சு, அதே போல் இங்கேயும் வந்துருச்சு. அப்போ இது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் சொற்களில் திருத்தி எழுதுக. ஸோ பிழை, இங்கே பிழையை திருத்தம் பண்ண சொல்கிறாங்க. தென்றல், அதுக்கு வந்து நம்ம எத்தனை வரணும், 2 சுழியின் தான் வரணும். ஏன் இப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். எந்த இடத்துல 2 சுழியின் வரும், எந்த இடத்துல 3 சுழியின் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே போல் எந்த இடத்துல லகரம் பள்ளி, அந்த லா வந்து எங்கே வரணும், இந்த குண்டு லா எங்கே வரணும், இந்த மாதிரியான நம்ம லகரத்தையும் தப்பு பண்ணுவோம், நகரத்தை தப்பு பண்ணுவோம், ரகரத்தை தப்பு பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் மிஸ்டேக்ஸை தவிர்க்க முடியும். இப்போ பாருங்க ரா, அப்போ ரா வந்திருக்கு. அப்போ ரா வந்திருந்தா அதுக்கான இணை எழுத்து நம்ம என்ன போடணும், 2 சிலியின் தான் வரணும். அப்போ இங்கே 3 சிலியின் வராது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன வரணும், 2 சிலியின். அடுத்து பாருங்க, அடுத்து கண்டம். ஸோ டா வந்திருக்கு. டா வந்தாலே அதுக்கு என்ன போடணும், 3 சிலியின் தான் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து 3 சிலியின், அப்போ 3 சிலியின் அங்கே வரணும். நன்றி. இப்போ இங்கே 2 சிலியின் வந்திருக்கு. 2 சுழியின் வந்துச்சுனாலே அது பக்கத்தில் வர்றது ரகரம். எந்த ரகரம் வரும், இந்த ரகரம் தான் வரும். அப்போ அந்த இடத்துல ரீ வந்து என்னவா வரும், ஸோ இந்த ரீ தான் வந்து வரும். மண்டபம், டா வந்திருக்கா. ஸோ டா வந்தாலே அது பக்கத்தில் நம்ம என்ன போடணும், 3 சுழியின். அப்போ எத்தனை சுழியின் வரணுங்க, மண்டபம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெல்லிங்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்காக இணை எழுத்தை முதல்ல பார்த்தோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இணை எழுத்தை வச்சு நம்ம ஒரு சில அந்த லகர நகர ரகர வேறுபாடுல வரக்கூடிய பிழைகளை நம்மளால மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து தவறா பிழையோட இருக்கக்கூடிய அந்த சொற்களை நம்மளால மாற்ற முடியும். ஸோ இதை ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இணை எழுத்து. ஸோ இணை எழுத்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்குறது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ மயங்கொலிகள். ஸோ என்னது மயங்கொலிகள்? மயங்கொலிகள் நம்மளுக்கு சிலபஸே கிடையாது. எதுக்கு நம்ம மயங்கொலிகள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயங்கொலிகள் நம்மளுக்கு டைரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லகர நகர ரகர வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மயங்கொலிகள். ஸோ இப்போ இந்த மயங்கொலிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் ஹோமோஃபோன், ஹோமோனியம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அப்போது ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான சவுண்டு தான் வரும், ஆனால் ஸ்பெல்லிங் வந்து வேறையாக இருக்கும். ஸோ சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும். அப்போ அதுக்கு என்னது, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அப்போ மீனிங்கும் வேறையாக தான் இருக்கும். அப்போ விச் ஹேஸ் அ சேம் சவுண்ட் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங், பட் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கும் வேறு இருக்கும். இதுதான் நம்ம மயங்கொலிகள்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து அப்போ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெல்லிங் ஏஇ அந்த மாதிரி நம்ம மாற்றுவோம், ஓவல்ஸை மாற்றி போடுவோம். தமிழில் என்ன அப்படின்னா, அப்போ 2 சிலினா போட்டால் அதுக்கு ஒரு பொருள், 3 சிலினானா வேற பொருள். அதே போல் லகரம் 3 லா இருக்குது. அந்த 3 லாவையும் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இப்போ கல்வி, அதே போல் பள்ளி, இப்போ மாற்றி நம்ம லகரத்தை போடும்போது நம்மளுக்கு அதோட பொருள் வேற ஆகுது. ஸோ வேற மாதிரி மாறுது. அப்போது நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். அப்போ பள்ளி அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த இல்லு போட்டால் அதுக்கு என்ன மீனிங், அதே இந்த இல்லு வந்தால் அதுக்கு என்ன மீனிங், ஒருவேளை இந்த இல்லு வந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம 3யுமே நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும், மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும். இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸுக்கு ரிலேட்டடான இப்போ பள்ளி அப்படிங்கிறது 3 இதுலேயும் 3 லகரத்துலையும் இங்கே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நாளைக்கு பள்ளிக்கு வரமாட்டேன். அப்போ இந்த இல்லு இந்த லீ போடலாம், இந்த இல்லு இந்த லீ போட்டு சொல்லலாம், இந்த இல்லு இந்த லீ போட்டு சொல்லலாம். அப்போ எது ஆப்ஷன், ஏ கரெக்டாக, பி கரெக்டாக, சி கரெக்டாக நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து வேற எடுத்துக்காட்டு சொல்கிறேனே.
அறம், அதே போல் இந்த அறம். இப்போ இதுக்கு வேற பொருள், இதுக்கு வேற பொருள். அப்போ கொஷனில் வந்து நம்மளுக்கு அறம் மற்றும் அறம் இவற்றின் பொருட்களை சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படிம்பாங்க. அப்போ இந்த அறம் அப்படின்னா என்ன பொருள், இந்த அறம்னா என்ன பொருள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருப்பாங்க இந்த அறத்துக்கான பொருள். அதே போல் கமா இந்த அறத்துக்கான பொருள் ஆப்ஷன் ஏ. அதே போல் பியில் வந்து இதுக்கு வேற பொருளை கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வேற பொருளை கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த அறமுக்கு எந்த பொருளோ அந்த பொருள் நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சென்டென்ஸாக இருந்தால் நம்ம எழுதுறது ஈஸி. ஸோ இது வந்து என்ன தீமில் வருது, என்ன கண்டென்ட், அப்போ அதுக்கு என்ன மாதிரியானது வரும், நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி எழுத வாய்ப்பு இருக்கு. மீனிங்கா டைரக்டா கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல மாட்டிப்போம். அப்போ நம்ம படிக்கும் போதே மயங்கொலிகள்ல நான் வந்து உங்களுக்கு இதுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த நிறைய மயங்கொலிகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஸோ புக்கில் இல்லாத ஒரு சில கண்டென்ட் வார்த்தைகளையும் நான் வந்து மயங்கொலிகள் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் SSLC வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த புக்குக்குள்ளே இருக்கிறத பார்த்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மயங்கொலிகளை கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் மயங்கொலிகள்னு சொல்லி கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனல், ஸோ 3 சொல்லி 4 இடத்துல இருக்குது. அப்போ அனல் அப்படின்னா இந்த இடத்துல தாடி அப்படின்னான பொருள், இதே 2 சிலின்னு போட்டால் அது வந்து நெருப்பு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் உங்களுக்கு புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் இந்த மெட்டீரியல்லே உங்களுக்கு கொடுத்துட்டேன். புக்கில் இருக்க எல்லா மயங்கொலிகளும் உங்களுக்கு இதிலே கவர் ஆயிரும். அப்போது திணை 2 சொல்லி நை போட்டால் என்ன பொருள், 3 சொல்லி நை போட்டால் என்ன பொருள், சுனைக்கு 2 சொல்லி நை போட்டால் என்ன பொருள். ஸோ அதே போல் மரம், எந்த மரம்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ உரம், இந்த ஊன் அப்படிக்குன்னா என்ன டிஃப்ரென்ஸு, இந்த குண்டியில் போட்டால் அதுக்கு என்ன, இந்த கல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கான பொருளும் புக்கிலே கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுத்துருக்கிறத நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து மெட்டீரியல்ஸில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் புக்கில் இருக்கிறது. ஸோ புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம படித்தா போதுமா அப்படின்னா, ஒரு சிலது வந்து இந்த மயங்கொலிகள் வந்து புக்கில் எல்லாதும் கேட்கறதுக்கு ஒரு 20% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து மயங்கொலிகள் கலெக்ஷன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். அப்போது இந்த நான் போட்டால் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது சைட்டில் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கணை, இந்த 3 சொல்லி நை அப்படின்னா அதுக்கு வந்து குதிரை கணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே 2 சொல்லி நை அப்படின்னா அது வந்து அம்பு அப்படிங்கிற பொருளை தரும். ஸோ கணை பாருங்கள், 3 சொல்லி நைனா அது குதிரை கணைக்கிறது. இதிலே கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, 2 சொல்லி நை தான் போட்டிருக்காங்க. அப்போ 3 சிலினை குதிரை கணைத்தல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 சிலினை தான் வரும் அந்த இடத்துல. இதை மாற்றிக்கோங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கிங்க. ஸோ 2 சிலினை வரும். அதே போல் 3 சிலினை வந்தால் அது வந்து அம்பு, கணையை எய்தான், குறியை பார்த்து கணையை எய்தான், அப்போ அந்தபோது அந்த இடத்துல அம்பு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு செட் ஆஃப் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராமில் இருந்து ஷேர் ஆயிரும். ஸோ நீங்கள் அதிலிருந்து எடுத்து ஸோ ஒவ்வொன்றையுமே நீங்கள் இந்தனா என்ன பொருள், இதுக்குனா என்ன பொருள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மயங்கொலிகளை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 100 to 100% வந்து நம்ம மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்கிறத, அதாவது நான் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மெட்டீரியல்னு சொல்லி அனுப்பியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மயங்கொலிகளை தரவாக படிச்சுக்கோங்க. அது போக மெட்டீரியல்ங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ புக்ஸில் இருக்க மயங்கொலிகளை நீங்கள் தரவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மயங்கொலிகளை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் சென்ட் பண்ணக்கூடிய அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே தரவா மயங்கொலிகளை வந்துடலாம். ஸோ எப்படி எங்கேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். இப்போ இதுதான் மயங்கொலிகள், இப்படி தான் கொஸ்டின் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக போவோம். இப்போ மயங்கொலிகள் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சிலபஸில் நகர அதே போல் இந்த நகர வேறுபாடுன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த லகரம் வேறுபாடு கொடுத்துருப்பாங்க, அதே போல் ரகர வேறுபாடு. இந்த தான் நம்ம மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த எழுத்துக்கள் எங்கெங்கிருந்து பிறக்குது, ஸோ எங்கேருந்து பிறக்குதா, அதோட உச்சரிப்பு முறை எப்படி இருக்கும், அதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 சிலினா, நம்ம சொல்கிறதே அது அப்படி தான் சொல்லுவோம், 3 சிலினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 சிலினா அது வந்து எங்க பிறக்குது, ஆக்சுவலி இது எப்படி சொல்லணும்னா வள்ளெழுத்து அப்படின்னு சொல்லணும். வல்லினம்னா, மெல்லினம்லா, இடையினம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ 3 எழுத்து. சரி, இந்த நான் வந்து எங்கே பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்கோட ஃப்ரண்ட் நுனியில் வந்து நாவின் நுனி, அந்த நாவின் டங்கோட ஃப்ரண்ட் வந்து எதை போய் தொடுது அப்படின்னா மேல்வாய் அன்னத்தை நடுப்பகுதியை வந்து தொடுது. டங்கோட ஃப்ரண்ட்டு சென்டர் ஆஃப் த அந்த ரூஃபை வந்து போய் தொடும்போது நம்மளுக்கு தோன்றக்கூடிய எழுத்து இந்த நகரம். 3 சிலினா. அதே 2 சிலினா அப்படின்னா நாவின் நுனி, அதே நாவின் நுனி தான் எங்கே போய் தொடுது, அன்னத்தின் முன்பகுதியை வந்து தொடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டால், அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும்போது நம்மளுக்கு 2 சிலினா வந்து கிடைக்குது. அதே வந்து அன்னத்தின் முன்பகுதி ஃப்ரண்ட் ஆஃப் த அந்த ரூஃபை வந்து தொடும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 2 சிலினா. அந்த உச்சரிப்பு வந்து அப்போ தான் வரும். நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். 3 சிலினா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போது நம்ம அந்த வார்த்தையை படிக்கும்போது அந்த நாக்கு வந்து நம்மளுக்கு அந்த அன்னத்தை வந்து தொடும். இதே 2 சிலினானா அதுக்கு முன்னாடி அந்த முன்னன்னத்தை வந்து தொடும்.
அதே போல் இந்த நா இது வந்து நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால், அப்போ நாவின் நுனி மூணுமே அந்த டங்கு தான், அந்த நாக்கு தான் வந்து தொடுது, ஆனால் வெவ்வேறு இடத்துல வந்து தொடுது. அப்போது இது எங்கே தொடுது அப்படின்னு பார்த்தோன்னா பல்லின் அடிப்பகுதியை வந்து இந்த நாவு உச்சரிக்கும் போது தொடும்போது அப்போ இந்த நா உச்சரிப்பு வந்து அந்த இடத்துல வருது. ஸோ இது எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மேம் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேம் இப்போ நீங்கள் வந்து இந்த ரூல்ஸையும் படிக்கணுமா, இல்லை இது எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வேஸ்ட் சொல்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ரூல்ஸும் தான் படிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே ரொம்ப ப்ரிசைஸ் ஆனது, ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியானது. அதையுமே நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட் பண்ணி படித்தா கொஷின் கொஞ்சம் ரிஸ்கியாக வரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க ரூல்ஸாக இருக்கட்டும், மீதி எல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக தான் படிக்கணும். அப்போ ரூல்ஸையும் படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து கூற்று காரணம் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை கூற்றாவோ இதை காரணமாகவோ கேட்டு ஸோ கூற்று சரி காரணம் தவறு அந்த மாதிரி கூற்று காரணம் கொஷினாக வந்துச்சுன்னா அப்படி கேட்கவும் நம்மளுக்கு இலக்கணம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இலக்கணத்தை நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத தியரியாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் அது ரூல்ஸ் அப்ளை பண்ணி எப்படி நம்ம அந்த பிழைகளை நீக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டானா அதே போல் இத்து இன்ன இரு இன்ன ஆகிய இவை இதெல்லாம் இணை எழுத்துக்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வல்லினம் எழுத்துக்கு எதோ இணை எழுத்தா வரும், மெல்லினம் இடை எழுத்தா வரும். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இது இந்த இணை எழுத்துக்கள், இந்த டகரம் அதே போல் கொடுத்துருப்பாங்க. இந்த டகரம் அதே போல் வந்து இதை வந்து நீங்கள் சிலபஸில் இல்லாததை நம்ம பார்க்க போகிறது வந்து மையங்கொலிகள் இங்கே எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து நகரமும் லகரமும் ரகரமும். ஸோ அந்தந்த எழுத்துக்கள் எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே டகரத்தை அடுத்து வரும், இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் டா போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு நா போடுவோம் இல்லையா, அந்த டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கூட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டன்னகரம். அதே போல் தகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம் அப்படிங்கிற பெயர்லேயே சொல்கிறாங்க. இந்த ரகரத்தை அடுத்து வரும் நகரம் அதை நம்ம என்னென்ன சொல்கிறோம், ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே இந்த நகரம் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறாங்க. ஸோ டகரம், இது தன்னகரம், இது ரன்னகரம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 3 சிலினா அதை போட்டால் அதுக்கான பொருள் வெடி. இதே 2 சிலினானா ஆகாயம், பனி. 3 சிலி நீ வரும்போது வேலை, 2 சிலினா அது வந்து குளிர்ச்சி. ஸோ இந்த பொருள் வேறுபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் வந்து எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த வேறுபாடை முக்கியமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அடுத்து அதே போல் தான் லகரம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து லகரம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த லகரம் குண்டுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த லகரம் எங்கே தோன்றுதா, நாவின் இரு பக்கங்கள் தடித்த அந்த பக்கத்தில் இருந்து தான் நம்மளுக்கு தோன்றுது. மேல் பற்களின் அடியை தொடுவதாலும் தோன்றுகிறது. அப்போ இது எங்கே தோன்றுறது, மேல் பற்களின் அடியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றுறது. அப்போ இதுக்கான இன்னொரு பேர் வந்து லகரம், சேனா லகரம். இது வந்து லா போடுறோம் இல்லையா, அந்த லா பார்க்க நம்மளுக்கு வா மாதிரி இருக்கும். ஸோ அதனால வகர லகரம்னு இதை சொல்கிறோம். அதே போல் இந்த லா இதுவும் அதே போல நாவின் இரு பக்கங்களில் தடித்தது, மேலெண்ணத்தில் நடுப்புறத்தை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன லகரம் சொல்றோம், பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்க்க நம்மளுக்கு நா மாதிரி இருக்கனால இதை நகர லகரம்னு சொல்றோம். இது வா மாதிரி நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகிறனால இதை வந்து நம்ம வகர லகரம்னு சொல்றோம். இது பார்க்க 2 சுழி நா மாதிரி இருக்கனால இதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது போக நம்ம பொது லகரம் நம்ம காமனாக பேசும்போது நம்ம சொல்றது. அதே போல இதை நம்ம வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறப்பு லகரம் இதை நம்ம சொல்லும் போதே சிறப்பு லகரம் சொல்லுவோம். இது நம்மளுக்கு மா மாதிரி இருக்கனால இதை நம்ம மகர லகரம்னு சொல்றோம். அப்ப இது எங்க தோன்றுது அப்படின்னு பார்த்தா இது வந்து இதுவும் நுனி மேல் நோக்கி வளைந்து தொடுவதால், நாவின் நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து தொடுவதால். ஒவ்வொருக்கும் இங்கே இமேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் பார்க்க. அப்போ எந்த பகுதியில் தொடும்போது தோன்றுதோ அதுவும் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பொருள் வேறுபாடு விலை. அப்போ இந்த லை போடும்போது அதாவது மேற்பக்கலின் அடியில் தொடுவதால பொருளின் அந்த லை வந்துச்சுன்னா அது வந்து பொருளின் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த லை விலை, விளைவு, உண்டாக்குதல், ஏதோ ஒன்று உண்டாக்கி அதோட பயனாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விலை வந்து விருப்பம். அடுத்தது இலை, இது செடியின் இலை. இந்த இலை வந்து மெழுந்து போதல், இலைத்து கொண்டே போகிறது. இந்த இலை வந்து நூல் இலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேறுபாடை முக்கியமாக பார்க்கணும். அதே போல் ரகரம். ஸோ ரகரம் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால், ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரண்ட் பகுதியை தொடுறதுனால நம்மளுக்கு இந்த சவுண்டு வந்து கிடைக்குது. அப்போ ரகரம் அப்படிங்கிறது தோடுது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த ரா வந்து அன்னத்தின் மேற்பகுதியை உரசுவதால் இந்த ரகரம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாவின் நுனி மேல் அன்னத்தை மையப்பகுதியை உரசுவதால் இந்த ரகரமோட வந்து ஒளி வந்து உச்சரிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இனிமேல் நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ அந்த சின்னரா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு ஸோ அதை
அது வந்து என்ன சொல்லலாம், இடையின ரகரம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கும் அந்த வல்லினம் இடையினம் இடையெல்லாம் அவங்களுக்கும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் தமிழில் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இடையின ரகரம் இது, இதே போல் இது வந்து வல்லின ரகரம். ஸோ இடையினம் வல்லினம். இதுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரி, ஸோ இப்போ வல்லினம் அது போடும்போது வல்லின நகரம் போடும்போது அதை வந்து நீர்நிலைன்னு சொல்கிறோம். அதே போல் இடையே நம்ம போடும்போது மேலே ஏரி வா அப்படின்னு சொல்கிறது. கூரை, வீட்டில் மேயப்படக்கூடிய கூரை, இது வந்து புடவை, கூரை புடவை ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனா நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சு ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வார்த்தை எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் ஆயிரும். இது போக எடுக்கக்கூடிய அடிஷ்னலான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ட் அவுட் பண்ணி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். அதே போல் சிரம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சிரம் என்பதன் பொருள் 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் அந்த கொஷனில் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிரம் என்பது, ஸோ சிரமோட பொருள் வந்து தலை. ஸோ இப்போ மயங்கொலிகள் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அதில் எதுன்னு சொல்லி நம்ம பிக் பண்ணி எழுத போகிறோம். ஸோ சிரம் அப்படின்னா நம்மளோட தலை, அதுக்கு இந்தலை. அடுத்தது இலைக்கு வேறு பெயர். ஸோ தலை 2 லை ரகரம், சிறப்பு லகரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லகரமும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் இது பி. அதே போல் வண்டி இழுப்பது காலை, ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் கடலுக்கு வேறு பெயர், இந்த பறவை அப்படின்னா, அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் மயங்கொலியில் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் இங்கே சைட்லேயே கூட எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ இலையின் பெயர் இந்த தலை அப்படின்னா, அப்போ இந்த தலைக்கான பொருள் என்ன. அதே போல் வண்டி இழுப்பது காலை அப்படிங்கும்போது இது நம்ம காலை மாட சொல்லுவோம். அப்போ இது அப்படிங்கிறது விடியற்காலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹிண்ட் பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதே போல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். கடலுக்கு வேறு பெயர் பறவை, இந்த பறவை வந்து நம்ம பேர்டுன்னு சொல்லுவோம். இந்த பறவை தான் கடல். பறவை வானில் பறந்து, அப்போ இந்தரா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதா ஆன்சர். அதே போல் கதவை மெல்ல திறந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்தரா வரணும். பூ மனம் வீசும். அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் கண். ஸோ புவியின் டாஸை வந்து காணப்படும் கண். இந்த 3 சொல்லின்னா நம்மளோட உறுப்பை சொல்கிறது. ஸோ இதுக்கு இந்த கண், ஆப்ஷன் ஏ. அதே குழந்தைகள் பந்து, இந்து வரணும், இன் வரக்கூடாது. வீட்டு வாசலில் டாஸ் போட்டனர் கோலம். ஸோ ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே நோட் பண்ணிங்க. அதே போல் இங்கே இந்த மாதிரி தொடர்களாக கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய மயங்கொலி பிழைகளையும் நீக்கி சொல்ல கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இது கேட்பாங்க அப்படின்னா, இதே போல் உங்களுக்கு 3 தப்பான தொடர் இருக்கும். அதே போல் இதே தொடரோட கரெக்டான தொடர் உங்களுக்கு 4வது ஆப்ஷன் அப்போ மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ எது வந்து கரெக்டான மயங்கொலி பிழை இல்லாத தொடரோ அதை நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என் வீட்டு தோட்டத்தின் மலர்கள் மனம் வீசின. ஸோ அப்போ மனம். ஸோ மனம்க்கு என்ன வரணும்? ஸோ அந்த இடத்துல 3 சொல்லி நான் வரணும். அதே போல் என் அப்படிங்கும்போது, என் வீடுங்கும்போது 2 சொல்லி வரணும். தேர் திருவிழாவிற்கு சென்றான், இன்னும் வந்து 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சொல்லி வரணும். வாழைப்பழம், இங்கே பழம் வந்து இந்த சிறப்பு லகரம் வரணும். உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த குண்டுலா வந்து வரணும், லகரம் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி தான் மயங்கொலிகள் நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெரிய சின்ன பெரிய இந்த ரைய இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மீனிங் வந்து தேடுங்க. ஸோ உலை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள், நான் கொடுத்துருக்க பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த உலை அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, இந்த உலைனா அதுக்கு பொருள் என்ன, இந்த உலைக்கு என்ன. ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் இந்த மாதிரி கேட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து கொஷினில் இருந்து அதை நம்ம சரியாக எடுத்து எழுத சொன்னாலும் நம்ம எழுத முடியும். இப்படி பிழைகளை கொடுத்து அதை மாற்றி எழுத சொன்னாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். இதுலேருந்து பிக் பண்ண தெரியணும். ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய மயங்கொலிகள் வந்து இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இதில் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒற்று பிழைகள் மட்டும் நேற்று பார்த்துருப்போம். இப்போ குரில் நெடல் பிழைகளும் நம்ம இதோட பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னென்னா குரில் நெடல்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. துணையெழுத்து போட்டிருக்க இடத்துல வந்து ஒரு சில இடத்துல துணையெழுத்து வராமல் இருக்கும். ஒற்றை கொம்பு போட்டிருக்க இடத்துல ரெட்டை கொம்பு வரும். இதுதான் வந்து இந்த குரில் நெடில் பிழை. அதே போல் வந்து துணை எழுத்துக்கள் பிழை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம துணை எழுத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதெல்லாம் தான் துணை எழுத்து. நம்ம வந்து துணைக்கால் போடுறது, ஒத்தக்கொம்பு போடுறது, ரெட்டைக்கொம்பு போடுறது, ரெட்டைக்கொம்பு போட்டு துணைக்கால் போடுறது. அதே போல் வந்து இந்த நை லை இதுக்கெல்லாம் வந்து லாவோட நம்ம சேர்த்து எழுதுவோம் இல்லையா, அந்த நை. ஸோ இதெல்லாமே தான் துணை எழுத்துக்கள். அப்போ இங்கே பாருங்களேன், மருத்துவ மன பாகும் வலி அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும், மருத்துவமனை நை வந்து இங்கே வரணும், துணை எழுத்து இந்த இடத்துல வரணும். இதெல்லாம் வந்து துணை எழுத்து பிழைகள். இந்த மாதிரி தான். அப்போ துணை எழுத்து பிழைகள்னு கேட்டால் இந்த 4 தான் ஒன்று நம்ம பிழை வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல நை வரும். பாகும் வலின்னு இருக்கு, போகும் போகும் நம்ம ரெட்டைக்கொம்பு போடுவோம், அவ்வளோதான்.
அதே போல் இங்கு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிழைகள்னு மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மயங்கொலிகளும் அதே போல் துணை எழுத்து பிழைகள், அதே போல் குறில் நெடில் பிழைகள், அதே போல் ஒற்று பிழைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சென்டென்ஸில் நம்மளுக்கு கேட்க போகிறது கிடையாது. எல்லாமே தனித்தனியாக தான் வரும். அவனே கொஸ்டினில் வந்து கேட்டுறோம், ஒற்று பிழைனா ஒற்று பிழை நீ கேளுது, மயங்கொலி பிழைனா மயங்கொலி பிழை நீ கேளுது அப்படின்னு. இப்போ மயங்கொலிகள் அப்படின்னா இப்போ இந்த ரகர லகர நகரம் இதில் தான் பிழை வந்திருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒற்றுன்னா நம்ம புள்ளி வச்சு எழுத்துல ஃபோக்கஸ் பண்ணால் போதும். குறில் நெடில் அப்படிங்கும்போது அப்போ குறில்னா நம்மளுக்கு என்ன, இப்போ சாப்பாடு தயார்னு இருக்கு, அப்ப படுன்னு இருக்கு, அப்ப சாப்பாடு, அந்த இடத்துல நம்ம துணைக்கால் போடணும். எந்த இடத்துல துணைக்கால் வரணும், எந்த இடத்துல ஒற்றை கொம்பு வரணும், எந்த இடத்துல இரட்டை கொம்பு வரணும் அப்படின்னு பாக்குறதா அந்த குரல் நெடில் வேறுபாடு. அதே துணை எழுத்து அப்படிங்கும்போது துணையா இருக்கக்கூடிய அந்த நை, அதே போல வந்து இரட்டை கொம்பு வருமா, ஒத்தை கொம்பு வருமா, இதுதான் வந்து துணை எழுத்து பிழைகள். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக தான் இருக்கும். குறில் நெடில் மற்றும் ஒற்றை பிழைகள், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு கேட்டால் இதுக்கெல்லாம் ரூல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு படிக்கும்போது அதில் பாருங்க, இங்கு பட்டு பட்டு பட்டுன்னு இருக்கு. அப்போ என்ன சொல்லி தரப்படும், பாட்டு சொல்லி தரப்படும். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நெடில் வரணும், அப்போ துணைக்கால் அந்த இடத்துல வரணும். பாட்டு சொல்லி அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒற்றை கொம்பு வரணும், துணைக்கால் வரணும். சொல்லி தரப்படும், தரப்பாடும்னு இருக்கு, அந்த இடத்துல வராது, அப்போ துணைக்கால் அந்த இடத்துல தரப்படும். அடுத்து காவலன் நாகர். காவலன் நகர், அதானே நாகர்னு இருக்கு, அந்த இடத்துல துணைக்கால் வராது. காவலன் கரெக்டாக இருக்க ஸ்பெல்லிங். இந்த துணைக்கால் வருமா, கவலன் வராது, அப்போ காங்கத்தில் நெடில் தான் வரணும். காவலன் நகர் முடிஞ்சு. மயங்கொலிகள் இந்த இடத்துல பார்ப்போம். இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். ஸோ இரு சரிங்க, பழுது, அப்போ இந்த லூ வராது, இந்த லூ வரும். இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் இடம், எந்த லூ வரணும், இந்த லூ வரணும். அதே போல் நாள்தோறும், நாள் கிழமை, அதுக்கு இந்த இல்லு வரணும். ஸோ இந்த இல்லு. பகல் காட்சிகள் உண்டு, உண்டு வந்து 3 சிலின்னு வரணும், அந்த இடத்துல ஒரு பிழை இருக்கு. அதே போல வரம் தரு விநாயகர் கோவில். ஸோ வரம் எந்திரா வரணும், இந்திரா வரணும். வரம் தரும், இந்த வரம் தரு விநாயகர் கோயில். ஸோ அந்த இடத்துல கோவில் வரணும். நம்ம இங்கே மயங்கொலி பிழைகள் மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஸோ அதனால நம்ம மயங்கொலிகளை மட்டும் மாற்றினா போதும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒருமைப்பன்மை பிழையோ இல்லை வந்து கொச்சை சொற்கள் பிழை அந்த மாதிரி நம்ம கேட்டிருந்தா இதுவும் நம்ம மாற்றலாம். இந்த இடத்துல கோவில் வரணும், கோயில் வராது. இந்த இடத்துல நம்ம மயங்கொலி மட்டும் மாற்ற சொல்லியிருக்கோம், மயங்கொலி மட்டும் மாற்றிருக்கோம். ஸோ அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மயங்கொலி எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மழலை, இந்த லா வரணும். அதே போல் எழிலால், எந்த இல் வரணும், இந்த இல் வரணும். முள ஒளி, நம்மளுக்கு இந்த லீ வரணும். தொழிலாளி, இந்த லீ. அதே போல் புல்லாங்குழல், இல்லு லா, புல்லாங்குழல். அள்ளிக்குளம், ஸோ நீர் இருக்கக்கூடிய குளம், அந்த இந்த லா வரணும். ஸோ இது அப்படியே ஆன்சர் பார்த்து நீங்கள் அதில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சந்திப்பிழை, மயங்கொலிகள், ஒருமைப்பன்மை, அதே போல் குறில் நெடில் வேறுபாடு. அண்ட் இன்னொன்று சொல்லியிருப்போம் இணை எழுத்துக்கள். ஸோ அந்த இணை எழுத்து பிழையும் நம்ம பார்த்துறோம். இணை எழுத்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இணை எழுத்துக்கள் பிழை, ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே மயங்கொலிக்குள்ளே தான் வரும். அது தவிர இந்த ஒருமைப்பன்மை பிழை, அதே போல் வந்து உயர்திணை அக்ரிணை, இந்த திணை பிழை, மரபு பிழை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்த யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பார்ப்போம். பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம நிறைய ஒருமைப்பன்மை பிழைன்னு இதில் இருக்கும். ஸோ இதில் அந்த கேட்டகரியில் இது வருமா அப்படின்னு கேட்டால் இது வராது. ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது நம்ம வந்து மரபு பிழையில் நம்ம பார்ப்போம். அது வந்து அடுத்த யூனிட்ல இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு எழுத்தை மாற்றக்கூடியது, அதாவது ஒற்று எழுத்து மாற்றக்கூடியது, அதே போல் இணை எழுத்து போட போகிறோம், அதே போல் இந்த லகர நகர வேறுபாடு பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம மயங்கொலின்னு சொன்னது. ஸோ அது இங்கே எங்கே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணி மாற்றி எழுதிக்கோங்க. சந்தி பிழை ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ரூல்ஸில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, ரூல்ஸையும் படிக்கணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் படித்தாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அசர்ஷன் ரீசனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கூற்று காரணம் சரியா தவறா, இரண்டும் சரி இரண்டும் தவறு, கூற்று சரியான காரணம் தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம தெளிவாக தான் படிச்சுக்கணும். இதோட இன்னைக்கு கிளாஸ்க்கான இலக்கணம் வந்து முடியுது. ஸோ அடிஷ்னலாக இதில் நீங்கள் ஆட் பண்ணி படிக்க வேண்டியதுன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து உங்களுக்கு நான் கம்பைல் பண்ணி, அதாவது ஹேண்ட் ரிட்டனில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்தீங்கனாலே போதும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ அது வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் பிரித்தெழுதுக மட்டும் பார்த்தா போதும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக பிரித்தெழுதுக மெட்டீரியல்ஸ் ஷேர் ஆகும். அதோட PDF உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள் வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் புக்கில் இந்த மெட்டீரியல்ஸில் இல்லாதது கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இது போக அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து ஒவ்வொரு இலக்கண டெஸ்ட்டோடையும் உங்களுக்கு 2 அதிகாரம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திருக்குறளுக்கு நான் வேர் டு ஸ்டடி ஏற்கனவே சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
ஸோ திருக்குறளில் படிக்க போகிறீங்க. ஸோ அதோட வேர் டு ஸ்டடியை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த வேர் டு ஸ்டடியில் என்னென்ன குறள் இருக்குது, எந்த லெசனில் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளுக்கு நான் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸில் இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள். அப்போ அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அன்புடைமை அப்படிங்கிற தலைப்பை வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குறள் என்ன, அந்த குறளுக்கான விளக்கம் 2 வரிகளில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த அதிகாரம்னா அந்த அதிகாரத்தில் 10 குறள் வந்து இருக்கும். ஸோ அந்த 10 குறள் அதிகமாக இருந்துச்சுனாலே அது வந்து நம்மளுக்கு ஓல்டு புக்கில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே புது புக்கு நியூ புக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நம்மளுக்கு 2 குறள் பாருங்கள். இனியவை குறளில் 2 தான் இருக்கும், அன்புடைமையில் 2 தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டெஸ்ட்டு சிலபஸில் அதாவது நம்ம போர்ஷனில் பேட்சில் வந்து என்னென்ன அதிகாரம் டெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ஸோ அதில் அந்த இருக்கக்கூடிய குறளை படிக்கிறீங்க, அதுக்கான பொருள் என்னன்னு படிக்கிறீங்க. அந்த பொருளில் இருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து நம்மளுக்கு நம்ம பாடல் வந்து பார்த்துருப்போம், இயல் 7ல் வந்து நம்ம பாட்டுகள் அது உரைநடை செய்யுள் பார்த்துருப்போம். அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய அந்த செய்யுளோட பொருள் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொருளில் இருந்து நிறைய கேள்விகள் புக் பேக்லேயே பின்னாடி வந்து கேட்டிருப்பாங்க. அதே போல் தான் இதில் இருக்கக்கூடிய பொருளில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அமைய வாய்ப்பு இருக்குது. அது போக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதில் ஒரு சிலதுக்கு வந்து நீங்கள் சொற்பொருளும் கொடுத்துருப்பாங்க, சொற்பொருளும் கொடுத்துருப்பாங்க, இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இலக்கண குறிப்பு நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் விட்டுறலாம். அது இலக்கண குறிப்பில் நீங்கள் அதிகபட்சமாக பார்க்கறது பெயர் சொல்னா என்ன, வினைச்சொல் என்ன, வினையாளனையும் பெயர் என்ன, இதுதான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அது கவர் ஆகிறதா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உண்மை தொகை, பண்பு தொகை, அதே போல் வந்து பெயரச்சம், பெயர் சொல், வினையச்சம், வினைச்சொல், வினையாளனையும் பெயர். ஸோ இது வர்றதா மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். வினைமுற்று, ஸோ ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு சிலபஸில் தனியாகவே கொடுத்துருக்காங்க. வினையச்சம், வினையாளனையும் பெயர் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் இலக்கண குறிப்பில் அது கவர் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும். ஸோ உங்களுக்கு ஓல்டு புக்கில் மட்டும்தான் அந்த சொல்லும் பொருளும் இருக்கும். ஸோ இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த சொல்லும் பொருளுமாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த லைனை படித்து அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ அப்போ திருக்குறளை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு அதுலேயும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, திருக்குறளையும் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இப்போ உயிரினம் டேஸ் படும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மனப்பாட பாடல், ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறளை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து எலிஜிபிலிட்டியில் இது வரைக்கும் கேட்டது கிடையாது கொஷின்ஸு. ஸோ இருந்தாலும் ஒரு கொஷின் ஒரு வேளை அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலுமே அந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாலுமே நம்மளுக்கு கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் அதுக்குள்ளே போட்டு இப்போ இந்த இடத்துல உயிரினம் டேஸ் படும், ஆப்ஷனில் வந்து சினம் படும், இல்லை வந்து குறைபடும், இல்லை வந்து ஓம்பப்படும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு அந்த வரியை நம்ம படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதனால் நம்ம அப்படி வந்து ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், குறளில் வரிகளை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ குறளில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அதிகாரம் என்னன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம்னா அந்த அதிகாரத்தில் என்னென்ன குறள் இருக்குது அந்த குறளை ஒரு வாட்டி வாசித்து அந்த குறளுக்கான அர்த்தத்தை படிச்சுக்கோங்க. அந்த அர்த்தத்தில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இதை சொல்கிறேன். நீங்கள் பாருங்களேன், ஒழுக்கம் உள்ளவங்க வந்து உயிர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இழிக்குடியினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இதை கொஸ்டினாக கேட்கலாம். ஒழுக்கம் உடையோர் வந்து உயிர்குடியினர் என்றால் அவ்வொழுக்கம் இல்லாதவர் எந்த குடியினரை சேர்ந்தவராக இருக்க முடியும். அப்போ டாஸ் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். அப்போ ஆப்ஷனில் வந்து தாழ்ந்த, இல்லை வந்து இழிக்குடி, அதே போல் உயர்ந்த குடி, இல்லை சிறந்த குடி அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், இழிக்குடினா. அப்போ அந்த குறள், அந்த குறளோட பொருள், இதை மட்டும்தான் நீங்கள் தெளிவாக பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது வந்து ஒழுக்க உடைமை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெஸ்ட்டில் ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒழுக்க உடைமையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 குறள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 10ஐயும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறையுடைமை. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு அதே போல் ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகிறனால உங்களுக்கு 10 குறள் இருக்கும். ஓல்டு புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் பார்க்கணும், நியூ புக்கில் இருக்கிறதையும் பார்க்கணும். நியூ புக்கில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் நம்மளுக்கு இலக்கண குறிப்பு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட், அதை பண்ணிவிட்டு அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் நம்ம ஈஸியாக பிக் அவுட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ திருக்குறளை நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க, அன்னன்னைக்கு அந்த அதிகாரம் மட்டும் வாசிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் கிளாஸஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன கிளாஸஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து யூனிட் 1க்கு இவ்வளோ தான். ஸோ அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக அதர் தென் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே இருந்து இப்போ மயங்குலிகளுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த போல் எக்ஸ்ட்ரா எதாவது கிடைக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவோம். ஸோ அந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. ஸோ எல்லாரும் இதுக்கு நீங்கள்
டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பர் வாட்ஸ்அப், ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப். ஸோ இந்த நம்பரை நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது த்ரூ மெசேஜ் மூலிமா நீங்கள் பண்ணலாம்.